நீங்கள் வேகமாக ஓடணுமெண்டா தனியாக ஓடுங்க. அதே நீண்ட தூரம் ஓடணுமெண்டா சேர்ந்து ஓடுங்க. இதுதான் இலங்கை ஜனாதிபதி அன்றகுமார திசாநாயக்க நேற்று நடைபெற்ற இலங்கையின் 78வது சுதந்திர தின உரையிலே தெரிவித்த பெரும்பாலான மக்களினால் கவனத்தை ஈர்த்த ஒரு வாசகம் என்றே சொல்லலாம். ஆனால் இலங்கை நிலைமை, இலங்கை மக்கள் சேர்ந்து ஓடுவதற்கு தயாராக இருக்கிறார்களா? ஆட்சியாளர்கள் அதற்கான வழிவகைகளை செய்திருக்கிறார்களா? கடந்த 78 வருடங்களாக இவையெல்லாம் சாத்தியமா என்பதை இந்த பகுதியிலே பார்ப்போம். இலங்கை பிரித்தானியாவின் காலனித்துவ ஆட்சியிலிருந்து சுதந்திரம் பெற்று நேற்றுடன் 78 வருடங்கள். இதே போன்ற ஒரு நாளில் தான் 1948ஆம் ஆண்டு பிப்ரவரி 4ஆம் தேதி இலங்கைக்கு தனி சுதந்திர நாடு என்ற ஒரு பெருமையை பிரித்தானியாவினால் வழங்கப்பட்டிருந்தது. பிரித்தானியாவினால் ஆட்சி செய்யப்பட்டிருந்த அந்த முறைமை அனைத்தும் நீக்கப்பட்டு இலங்கை ஒரு சுயாட்சி பெற்று இறைமையுள்ள நாடாக பிரகடனப்படுத்தப்பட்டது 1948ஆம் ஆண்டு பிப்ரவரி 4ஆம் தேதி. அன்றிலிருந்து இன்று வரை இந்த 78 வருட காலங்களில் இலங்கை பல்வேறுபட்ட மாற்றங்கள், யுத்தங்கள், வடுக்கள், பிரச்சனைகள் என்று பல்வேறு விதமான சம்பவங்களை பார்த்திருக்கிறது, அனுபவித்திருக்கிறது. இலங்கைக்கு பின் சுதந்திரம் பெற்ற சிங்கப்பூர் இன்று ஒரு வளர்ந்த நாடாக காணப்படுவது இலங்கையை முன்மாதிரியாக கொண்டுதான் சிங்கப்பூர் ஒரு வளர்ச்சி அடைந்தது என்பது நமக்கெல்லாம் கண்முன்னே இருக்கும் ஒரு உதாரணம் என்றே சொல்லலாம். ஸோ அப்படிப்பட்ட நிலைமையில நேற்று 78வது சுதந்திர தினம் இலங்கையின் கொழும்பில் உள்ள சுதந்திர சதுக்கத்திலே இலங்கையின் ஜனாதிபதி அன்றகுமார திசாநாயக்கவின் தலைமையிலே நடைபெற்றிருந்தது. இது வழக்கம் போல அரச மரியாதைகளுடன் இராணுவ அணிவகுப்பு என்று பொதுமக்களின் பார்வைக்காக பல்வேறுபட்ட அரசியல் தலைவர்கள் அனைவரும் பங்கு பெற்றி ஒரு கோலாகல நிகழ்வாகத்தான் கொண்டாடப்பட்டிருந்தது. ஏற்கனவே இலங்கை அரசாங்கம் அறிவித்ததின்படி இந்த சுதந்திர தின வைபவத்திற்காக 100 மில்லியன் இலங்கை ரூபாய்களை ஒதுக்கியதாகவும் அதிலே 60 தொடக்கம் 70 மில்லியனுக்குள் இந்த செலவுகளை கட்டுப்படுத்துவதற்கான முயற்சிகளை அரசாங்கம் எடுத்ததாகத்தான் இப்பொழுது அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த நிகழ்ச்சியிலே ஜனாதிபதி அவர்கள் மிக முக்கியமாக தெரிவித்த கருத்து, நான் ஏற்கனவே சொன்னதை போல மக்கள் அனைவரும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்ற ரீதியிலும் இனவாதம், தீவிரவாதம் இந்த 2 வார்த்தைகளும் அதனுடைய அர்த்தங்களும் மிகவும் ஆபத்தானவை என்றும் அவற்றிற்கு இனி ஒரு காலமும் இந்த நாட்டிலே தான் இருக்கும் வரை இடமளிக்கப் போவதில்லை என்று மிகவும் அறுதியிட்டு உறுதியிட்டு ஜனாதிபதி அவர்கள் தெரிவிச்சிருக்கின்றார். இது ஒரு வரவேற்கத்தக்க கருத்து தான். ஆனால் செயற்பாடுகள் அனைத்தும் இதற்கு ஒத்ததாக இருக்கிறதா அல்லது இது மிகவும் வளமை போன்ற ஒரு அலங்கார பேச்சா என்பதுதான் இப்பொழுது மிக முக்கியமான கேள்வி. ஸோ இப்படி இலங்கையின் சுதந்திர தினம் நேற்று கொண்டாடப்பட்ட நிலையில் தெற்கிலே, வடக்கு மற்றும் கிழக்கில் தமிழ் மக்கள் பெரும்பாலானவர்களாக வாழும் பிரதேசங்களில் இதை ஒரு கரிநாள், இலங்கையின் சுதந்திர தினம் தங்களுக்கு ஒரு கரிநாள் என்ற ரீதியில் ஆர்ப்பாட்டம் நடத்தியிருக்கிறார்கள். இதிலே குறிப்பாக அரசியல் கட்சிகளின் ஆதரவுகளும் இருந்திருக்கின்றன. இலங்கை தமிழரசு கட்சி, தமிழ் தேசிய மக்கள் முன்னணி என்று தமிழ் மக்களை பெரும்பாலும் பிரதிநிதித்துவப்படுத்தும் கட்சிகளின் ஆதரவுடன் யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர்கள், சிவில் சமூகம் என்று பொதுமக்களின் பங்களிப்புடன் தான் இந்த ஆர்ப்பாட்டங்கள் நேற்று நடைபெற்றிருக்கின்றன. இலங்கையின் வடக்கிலே கிளிநொச்சியிலே மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டமும், கிழக்கிலே மட்டக்களப்பிலே இது தொடர்பான ஆர்ப்பாட்டமும் நடைபெற்றிருக்கின்றது. குறிப்பாக இந்த ஆர்ப்பாட்டத்திலே வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோருக்கான அமைப்பு மிக முக்கியமாக பங்கு பெற்றிருப்பதுடன் இந்த போராட்டம், அதாவது காணாமலாக்கப்பட்ட உறவினர்களின் போராட்டங்களை தொடர்ந்து அவர்களுடைய மிக முக்கியமான பங்களிப்புடன் தான் இந்த ஆர்ப்பாட்டம் நேற்று நடைபெற்றிருக்கின்றது. ஸோ தெற்கிலே ஒரு கொண்டாட்டம், வடக்கிலே ஒரு ஆர்ப்பாட்டம், வடகிழக்கிலே ஒரு ஆர்ப்பாட்டம், இப்படித்தான் இலங்கையின் 78வது சுதந்திர தினமானது கடந்திருக்கிறது வளமை போன்று. ஸோ வடகிழக்கு தெற்கு என்று இரு வேறுபட்ட மனோநிலையில் தான் மக்கள் இருக்கின்றார்கள். ஸோ இதைத்தான் நான் ஏற்கனவே குறிப்பிட்டதை போன்று ஜனாதிபதி தெரிவித்திருந்தார். நாங்கள் நீண்ட தூரம் பயணிக்க வேண்டும் என்றால் ஒன்றாக போட வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். இருந்தாலும் மக்களுக்கு கடந்த கால காயங்கள், வடுக்கள், அதற்கான தீர்வுகள் கிடைக்காத வரை ஒன்றாக ஓட வாருங்கள் என்று அழைப்பதானது, அவர்களுக்கு தீர்வை வைக்காது முன்வைக்காது ஓட வாருங்கள் என்று அழைப்பதானது எந்த விதத்தில் நியாயமாக இருக்கும் என்பதை ஜனாதிபதியும் அரசாங்கமும் மக்களும் யோசிக்க வேண்டும் என்பதுதான் மிக முக்கியமான விடை. இப்படி இருக்கிற நிலைமையில இந்த சுதந்திர தினம் ஆரம்பத்திலே சிங்கள மொழியில் தேசிய கீதத்துடன் ஆரம்பித்ததுடன் இறுதியில் இந்த நிகழ்வு முடியும் பொழுது தமிழில் தேசிய கீதம் பாடப்பட்டு
இந்த சுதந்திர தின நிகழ்வானது நேற்று நிறைவுக்கு வந்திருக்கின்றது. இது வளமையாக வரவேற்கப்பட்ட ஒரு விடயமாக காணப்பட்ட போதிலும் இது கடந்த காலங்களிலும் நடைபெற்றது என்பது குறிப்பாக 2015ஆம் ஆண்டு அப்போதைய மைத்ரி ரணில் அரசாங்கத்தின் பின்னர் முதலாவது சுதந்திர தினத்திலே தமிழில் தேசிய கீதம் பாடப்பட்டதானது மிகவும் வரவேற்பை பெற்றிருந்தது. இருந்தபோதும் அதன் பின்னர் வளமை போன்று அந்த அரசாங்கங்களும் தமிழ் மக்களுக்கு எந்த விதமான தீர்வையோ அல்லது அவர்களை புறக்கணிக்கும் விதமாக செயற்பட்டதனால் இதுவும் ஒரு அலங்கார செயற்பாடு போன்றுதான் கடந்த காலங்களில் பார்க்கப்பட்டது. அப்படித்தான் நேற்றும் நடைபெற்றிருந்தது என்று சொல்லலாம். ஸோ அப்படி இருக்கிற நிலைமையில இந்த சுதந்திர தினம் தொடர்பாக இனவாத கருத்துக்களும் வராமல் இல்லை. குறிப்பாக பொதுஜன பெரமுனவின் உறுப்பினர் சரத் வீரசேகர், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஒரு கடந்த காலங்களில் எப்படியான கருத்துக்களை தமிழ் மக்களுக்கு எதிராகவும் இலங்கையில் இப்படியான இனப்பிரச்சனை தொடர்பான தீர்வுகளுக்கு எதிராகவும் வெளியிட்டிருந்தார் என்பதை நீங்கள் அறிந்த விஷயம். அவர் தெரிவிச்சிருக்கிறார், இந்த சுதந்திர தினத்திலே யுத்த வெற்றி மற்றும் அதற்காக பாடுபட்ட இராணுவ வீரர்கள் பெருமைப்படுத்தப்படவில்லை என்றும் இது புலம்பெயர்ந்த தமிழர்களுக்காகவும் விடுதலை புலிகளுக்காகவும் அல்லது புலம்பெயர்ந்து வாழும் மக்களின் அபிலாஷைகளுக்காக நடத்தப்பட்ட ஒரு சுதந்திர தினம் என்ற ரீதியில் ஒரு கடுமையான விமர்சனம் ஒன்றை தெரிவிச்சிருக்கிறார். இது அரசாங்கம் குறிப்பாக நேற்று நடந்த சுதந்திர தின நிகழ்வில் இந்த யுத்த வெற்றி தொடர்பாக பெரும்பாலும் எந்த விதமான ஒரு அனுஷ்டிப்போ அல்லது அவர்களை ஆராதிக்கும் முகமாகவே இந்த விதமான சம்பவங்கள் நடைபெறவில்லை. இது ஒரு வரவேற்கத்தக்க விடயமாக இருந்தாலும் இதிலும் ஒரு அரசியல் இருக்கக்கூடும் என்பதுதான் ஒரு வெளிப்படையான கருத்து. ஏனென்றால் யுத்த வெற்றி, யுத்தம் என்பதை கொண்டு வந்தால் அவற்றிற்கு மிக முக்கியமான பொறுப்பாக கொண்டு வரப்போ இருப்பவர் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ. யுத்தம் எப்படி நிறைவு பெற்றது என்றால் மஹிந்த ராஜபக்ஷவின் ஆட்சி காலத்தில் தான் நிறைவு பெற்றது. ஸோ யுத்த வெற்றி அல்லது அது தொடர்பான அனுஷ்டிப்புகள், அது தொடர்பான கொண்டாட்டங்களை நடத்த வேண்டுமானால் மஹிந்த ராஜபக்ஷவை தவிர்த்து விட்டு அதை செய்ய முடியாது. ஸோ இந்த அரசாங்கம் மஹிந்த ராஜபக்ஷவுக்கு மீண்டும் ஒரு கிரெடிட் அல்லது அவருடைய மீண்டும் ஒரு பெருமை பாடலை தவிர்ப்பதற்காக கூட அப்படியான விடயங்களை தவிர்த்திருக்கலாம், ஒரு அரசியல் காரணத்திற்காக கூட தவிர்த்திருக்கலாம் என்ற ரீதியில் தான் இப்பொழுது கருதப்படுகிறது. ஸோ அப்படி இருந்த போதும் இந்த விதமான சம்பவங்கள் ஒரு வரவேற்கத்தக்க விடயங்கள் தான். ஏனென்றால் அந்த யுத்த வெற்றிகளை தொடர்ச்சியாக மக்கள் மத்தியிலே பிரபலியப்படுத்தப்படும் போது குறிப்பாக தமிழ் மக்கள் மத்தியிலே கடுமையான ஒரு மேலும் ஒரு வன்மம், எதிர்ப்பு ஒன்று உருவாக்குவதற்கான வாய்ப்புகள் இருப்பது என்பது மட்டும் ஒரு வெளிப்படையான உண்மை. அப்படியான நிலைமையில்தான் நேற்று இந்த சுதந்திர தின நிகழ்வானது கொண்டாடப்பட்டு முடிவடைந்திருக்கிறது. 78 வருடங்கள் கடந்தும் 78 வருடங்களுக்கு முன்னர் என்னென்ன பிரச்சனைகள், இனப்பெரம்பலுக்கு இடையிலான பிரச்சனைகள், இனக்குழுக்களுக்கு இடையிலான பிரச்சனைகள், தமிழ் மக்களுக்கான அதிகார பகிர்வு தொடர்பான பிரச்சனைகள் என்று அனைத்தும் இந்த 78 வருடங்கள் கழித்தும் இன்னமும் இருக்கிறது என்றால் அவற்றை தீர்க்காதது யாருடைய பொறுப்பு? அவற்றை தீர்க்காமல் வைத்திருப்பது யாருடைய பொறுப்பு? மக்களுக்கு இதை ஒழுங்காக பதில் சொல்ல வேண்டியது யாருடைய பொறுப்பு என்பதுதான் ஒரு மிக முக்கியமான கேள்வி. வருடா வருடம் சுதந்திர தினத்தை கொண்டாடுவது மட்டுமல்ல நோக்கம். ஒவ்வொரு சுதந்திர தினம் கடக்கும் பொழுதும் மக்கள் உண்மையாகவே அந்த சுதந்திரத்தை உணர்கிறார்களா என்பதை அரசாங்கம் தான் உறுதி செய்ய வேண்டும். குறிப்பாக இந்த அரசாங்கம் ஏனைய கடந்த கால அரசாங்கங்களுக்கான ஒரு மாற்றாகத்தான் வந்திருந்தது. தமிழ் மக்களும் பெருவாரியாக ஜனாதிபதிக்கு வாக்களித்திருக்கார்கள் கடந்த தேர்தலின் பொழுது. ஸோ அந்த மக்களுக்கு ஜனாதிபதி அவர்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யும் வகையில் நடக்க வேண்டும் என்பதுதான் அந்த மக்களின் இதயபூர்வமான எதிர்பார்ப்பு. 79வது சுதந்திர தினமாவது அந்த மக்களின் ஆசைகள் மற்றும் தேவைகள் பூர்த்தி செய்யப்பட்டு இந்த கொண்டாட்டங்கள் நடைபெறுகிறதா என்பதையும், 79வது சுதந்திர தினத்திலாவது வடக்கு கிழக்கில் எந்த விதமான ஆர்ப்பாட்டங்களும் நடைபெறாமல் ஒட்டுமொத்தமாக ஒற்றுமையாக இந்த சுதந்திர தினம் கொண்டாடப்படுகிறதா என்பதையும் பொறுத்திருந்து பார்ப்போம்.